வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகின்றது. நகரும் வேகம் மந்தமாக காணப்படுகிறது. அம்பாறையின் பானமையிலிருந்து தென்கிழக்காக 238 கிலோமீட்டர் தொலைவில் அதன் மையம் காணப்படுகின்றது. நாளை காலை 8 மணியளவில் பானமையிலிருந்து 140 கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படும். நாளை மாலை 3 மணியளவில் அம்பாறைக்கு மிக அண்மித்து அம்பாறையிலிருந்து 82 கிலோமீட்டர் தூரத்தில் அதன் மையம் காணப்படும். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 27ஆம் தேதி அதிகாலை 2 மணியளவில் மட்டக்களப்பு நகரிலிருந்து 91 கிலோமீட்டரில் காணப்படும். அதன் பின்னர் நண்பகல் 1 மணியளவில் திருகோணமலையில் இருந்து 94 கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படும். பின்னர் 27ஆம் தேதி மாலை 6 மணிக்கு முல்லைத்தீவிலிருந்து கிழக்காக 109 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த புயல் காணப்படும். நகரும் வேகம் மாற்றமடைந்தால் இடங்களும் மாறும் என்பதை கருத்தில் கொள்க. கரையை கடக்கும் இடம் இன்னமும் தெளிவாகவில்லை. ஆனால் இந்த புயல் நகரும் வேகம் குறைந்தால் நமது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஆபத்து நிலை அதிகரிக்கும். பொதுவாக ஒரு புயல் கடலில் அதிகம் நிலை கொண்டால் தன்னை வீரியப்படுத்துகின்றது என அர்த்தம். தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் கனமழை இன்றிரவு முதல் இன்னமும் அதிகரிக்கும். அன்புக்குரிய மட்டக்களப்பு மாவட்ட மக்களே, தற்போது உங்களுக்கு கிடைக்கும் மழை இன்றிரவு 9 மணி முதல் மிக மிக கனமழையாக மாறி நாளை மாலை வரை நீடிக்கும். அநேகமாக பல இடங்களில் வெள்ள அழுத்தத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அன்புக்குரிய திருகோணமலை வாழ் உறவுகளே, உங்களுக்கு இன்று கிடைத்துக் கொண்டிருக்கின்ற மிக கனமழை தொடரும். பல பகுதிகள் வெள்ள அனர்த்த நிலைமையை எதிர்கொள்ளும். நாளை முதல் வவுனியா மாவட்டத்திற்கும் கனமழை கிடைக்க தொடங்கும். நாளை அதிகாலை முதல் குறிப்பாக காலை 7 மணி முதல் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு மிக கனமழை கிடைக்க தொடங்கும். பல பகுதிகளுக்கும் வெள்ள நிறுத்த வாய்ப்பிருக்கிறது. குளங்களின் கீழுள்ள மக்களுக்கு வெள்ள நிறுத்த எச்சரிக்கையை வழங்குதல் உசிதமானது. நாளை நண்பகலுக்கு பின்னர் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் மன்னார் மாவட்டங்களுக்கும் கனமழை கிடைக்க தொடங்கும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் அனைத்து மாவட்டங்களிலும் நாளை முதல் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புண்டு. அம்பாறை மாவட்டத்தில் இன்றிரவு முதல் காற்றின் வேகம் அதிகரிக்கும். முன்னரே குறிப்பிட்டபடி நாளையும் நாளை மறுதினமும் நவம்பர் 26 மற்றும் 27 மிக முக்கியமான நாட்களாகும். இடிமின்னல் நிகழ்வுகளும் இடம்பெறும் என்பதால் இடிமின்னல் தொடர்பிலும் மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம். அந்த வகையில் இன்றிரவு மட்டக்களப்பு, திருகோணமலையிலும் நாளை காலை முதல் முல்லைத்தீவிலும் நாளை மாலை முதல் யாழ்ப்பாணத்திலும் பரவலாக இடிமின்னல் நிகழ வாய்ப்பிருக்கிறது. அன்புக்குரிய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களே, வங்காள விரிகுடாவில் தோன்றியுள்ள தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் மிக பாதிப்பை ஏற்படுத்தும் நாட்களை நாம் நெருங்குகிறோம். நாளையும் நாளை மறுதினமும் நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று மாலை வரையே பல பிரதேசங்களிலும் வெள்ள நீர் தேங்க தொடங்கியுள்ளது. நாளை முதல் மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலைக்கு இன்றிரவு முதல் நிலைமை மிக மோசமாக மாறும்.